நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உற்சாகம் டிவி நேயர்களுக்கும் ராசி பலன் பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் பின்பற்றாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விசுவாவிசு வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் எல்லா ராசியும் பார்த்துட்டு வந்தோம். கடைசியாக மீனராசி எப்படி இருக்கும் அப்படின்னா கும்பராசிக்காரனையும் கடகராசிக்காரனையும் கேட்டால் சொல்லுவான். அனுபவம் இல்லையா? சரி, அதையும் நம்ம அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படி ஒன்றும் கெட்டதுங்கிறது இல்லை. ஆனால் ராசிக்குள்ளே ராகுவும் சனியும் ஒரு நீச்ச அமைப்பில் 4ஆம் அதிபதி நீச்சமாக இணையிறது தான் தப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு தாய்க்கு உடல்நலம் பாதிப்பு, தாய் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தாயினுடைய தொழில் பாதிப்பு, தாய் கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு எல்லாமே அங்கே வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி பலகீனம் அப்படிங்கிறது தான், பாக்கியாதிபதி பலகீனம் அப்படிங்கிறது தான், ராசிக்குள்ளே சனி நுழையிறதும் பலகீனம் அப்படிங்கிறது தான். இதில் ராசியாதிபதி குரு வழுக்க இருக்க பிறந்தவர்கள், ஒருவேளை குரு உச்சத்தில் இருக்கார், பிறக்கும்போது ஒருத்தர் குரு உச்சத்தில் இருக்கார் அப்படின்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லா சூழலையும் சமாளிப்பார்கள் அர்த்தம். அதான் ராசி அதிபதி வலுத்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் சமாளிப்பான். கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ராசிக்குள்ளே சனி வரும்போது என்னென்னு தான் நடக்கும். இந்த புத்தாண்டில் நிற்கிதே, இப்போ சனி பயிற்சி ஆகிட்டார் இல்லையா? தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் 3 கிரகத்தினுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இந்த புத்தாண்டு எப்படின்னு உங்களுக்கு செய்யணுங்கிறோம். ராசி அதிபதி எங்கே இருக்கார், ராகுக்கு அது எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், இது 3 ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளேயும் பயிற்சி ஆகுது இல்லையா? அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படிங்கிறத நாங்கள் இங்கே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. சரி, ராசிக்குள்ளே சனி நுழையும் போது ராசி பலகீனம் அடையும். ராசி பலகீனம்னா என்ன? உங்களை வீக் எப்படி ஆகுது? தொழில் கெட்டு போனால் நீங்கள் பலகீனம் ஆகிடுவீங்க. வருமானம் கெட்டு போச்சுன்னா பலகீனம் ஆகிடுவீங்க. யாருடைய உதவியும் இல்லை, உங்கள்கிட்ட யாருமே உங்களை சந்திக்கலை, பார்க்கல, உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா பலகீனம் ஆகிடுவீங்க. இத்தனை பலகீனங்கள் நடக்கும். இதுக்கு மேல் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கெட்ட பேர் வாங்குவாங்க. இதை தான் அசிங்கம், அவமானம், கேவலம் அப்படின்னு ஒரே பேரில் அங்கே முடிக்கிறோம். எதிரிகள் நம்ம பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். எதிரிகள் பார்த்து சிரிப்பான். என்ன, உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பத்தையும் பார்த்து கேவலப்படுத்தி எல்லாத்துக்கிட்டையும் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருப்பான் எதிரி. பக்கத்தில் இருக்கிறவனே தான், சொந்த பந்தமே தான். என்ன, சுத்தமாக பக்கத்தில் இருக்கிறவனும் பக்கத்துக்கு அடுக்காரனும் சொந்த பந்தமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க அதிகமாக நம்மளை ஏளனப்படுத்துவாங்க. அவன் செய்கிறது அவன் உணர மாட்டான். இவன் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறான், இவன் எப்போ கெடுவான், இவன் பிள்ளை எப்போ ஓடி போவோம், இவன் பையன் யார் போய் வேறு மாற்று இனத்தில் கொண்டு வருவான், இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. இன்றைக்கி சமுதாயம் அந்தளவுக்கு மாறி போயிருக்கு, அந்தளவுக்கு கெட்டு போயிருக்கு. இதில் பகுத்தறிவாதம் வேறு குறுக்க போந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அரசியல்வாதிங்க, அரசியல் கட்சி வச்சுருக்கிறவங்க எல்லாமே தேவையில்லாத இன்னை காலகட்டத்தில் இளைஞர்களையும் பெண்களையும் வழி தவறாக நடத்துபவர்களே இவர்கள் தான். என்ன, அவன் தான் சொல்கிறேன், ஓடி போனால் சட்டம் அவனுக்கு பாதுகாப்பு. சட்டம் பாதுகாப்பு எடுத்தது, மரியாதை கௌரவம் பெற்றவனில் போகிறான் பாவம். அந்த சட்டம் கௌரவத்தையும் மரியாதையும் பெற்றவனுக்கு கொடுத்துச்சுன்னா பரவாயில்ல, கொடுக்கலையே. அப்போ எது தப்பு எது ரைட்டு? சட்ட ரீதியாக ஒன்று, சமுதாயத்து ரீதியாக ஒன்று. என்ன, சட்டம் ஒரு வகையாக பயன்படும், சமுதாயம் ஒரு வகையாக பயன்படும். சமுதாயத்தை மதிப்பு மரியாதை எல்லாம் எதிர்பார்ப்பான். ஜோதிட ரீதியாக தான் இந்த பதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. ஆக சமுதாயத்தில் நீங்கள் வாழக்கூடிய தகுதியை இழக்கக்கூடிய வேலையை செய்கிறவர் சனி பகவான் நான் சொல்ல வர்றேன். என்ன, தொழில் கெட்டு போயிடும், வருமானம் கெட்டு போயிடும், கடன் கேட்கக்கூடாதவங்ககிட்ட கடனை கேட்க வைக்கும். ஏற்கனவே அந்த கும்பராசி கடகராசியெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு தான் இந்த பதில், மீனத்துக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இது நடக்குமா இல்லையா அப்படின்னா, ஏற்கனவே நடந்தவங்க அவங்க தானே, ஜென்மச்சனியில் இருந்தவங்க அவங்க தானே, அஷ்டமச்சனியில் இருந்தவங்க அவங்க தானே. கேட்கக்கூடாதவனா கடன் கேட்க வைக்கும். குடும்பம் அதுக்கு நல்ல குடும்பமாக கெட்ட குடும்பமாக, அந்த குடும்பத்தில் நேர்மையாக ஒழுக்கமானவங்களா இருந்தவங்களா இல்லையான்னு தெரியாமையே அந்த குடும்பத்தில் சம்மதம் பேச போவீங்க. சம்மதம் பேச போய் அதுக்கப்புறம் தெரிய திருமணத்துக்கு பிறகு அது குடும்பம் தப்பான குடும்பம், அந்த பொண்ணே தப்பானது, வேற ஒருத்தனோட ஓடி போனது, கூட்டியாந்து வச்சு தெரியாத கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை அப்புறம் தெளிவுபடுத்தும். முதல்ல
அதாவது மீன ராசியை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். மீன ராசியை பொறுத்தளவில் இந்த மாதிரி சில பங்கமான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு, திருமணம் போன்ற விஷயத்தில் கூட, வேலை போன்ற விஷயத்தில் கூட பணம் கட்டி ஏமாறக்கூடிய அமைப்பு, அசிங்கம் அவமானத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் வாலிப வயசில் இருக்கிற பெண்களாக இருந்தால் அவங்க தன்னுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் செய்கிறது தப்பாக ரைட்டானுங்கிறது தெரியாமல் கூட வேறு யாரோடைய தொடர்பை ஏற்படுத்தி கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்கு அவப்பேர், அசிங்கம், அவமானம் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில், இந்த வருஷத்தில், இந்த புத்தாண்டில், இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களாக இருக்கும். அதனால் சம்பவங்கள் எல்லாம் கிரகங்கள் தான் செயல்படுத்துகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அமைப்பின் பிரகாரம் ஏன் இவ்வளோ தூரம் இதெல்லாம் நாம் அங்கே சொல்கிறோம் அப்படின்னா, லக்னாதிபதியும் குருவும் இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு அவர் பகை வீட்டில் போய் அங்கே அமர்ந்து உங்களுக்கு ராசி பலகீனமாகிறாருங்கிறது தான் அங்கே உண்மை. ராசிக்குள்ளே சனி நுழையிறது நல்லது இல்லையே, ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறது நல்லது இல்லை. ஒரு கிரகம் நீச்ச பங்கத்தை அடைஞ்சாலும் கூட இந்த ராசிக்கு எவ்வளவு நல்ல திசை வந்தாலுமே அந்த காலகட்டங்கள், சனி உள்ள நுழையிற காலகட்டங்கள் மனிதனுக்கு மதி மயங்கி போயிடும், மதி கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ குடும்பத்துக்குள்ளேயே விரிசல் ஏற்படும். குழந்தைகள் குடும்பத்தோடு இருக்கிறவங்களே பிரிஞ்சு தனியாக போவாங்க. தான் சொந்த ஊரை விட்டுட்டு குடும்பத்தோடையே வெளியில் போகக்கூடிய கடன் சுமையை ஏற்படுத்தும், அசிங்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மை. சொந்த ஊரே வேண்டாங்கிற லெவலுக்கெல்லாம் வெறுப்பை ஏற்படுத்தும். அது ஏற்கனவே அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்தவங்க கும்பராசியும் கடகராசிக்காரங்களும் தான். சில பேருக்கு ஜென்மத்தில் சனி வந்தாலும் கூட சனி ஒன்றும் பண்ணாத அமைப்பில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது பொருந்துமானா கண்டிப்பாக பொருந்தாது. சில பேருக்கு ஜென்ம சனியே இல்லை, ஆனால் ஊரை விட்டு போவான், அசிங்கப்படுவான், அவமானப்படுவான். அது அதனால தான் பாவகிரகங்களுடைய தொடர்பு, பாவகிரகங்களுடைய தசாபுத்தி இது நடக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தனுக்கு ஜென்மச்சனி காலகட்டங்கள் இருந்தாலுமே கூட அவன் பாதிக்கிறான் கடுமையாக அப்படிங்கிறது தான் உண்மை. சில பேருக்கு ஜென்மத்தில் சனி நல்ல சனிகள் நடந்தாலும் கூட நல்ல திசாபுத்திகள் இருக்கும்போது அவன் நல்லதையே அவனுக்கு காட்டுது, நல்லதையே அங்கே செய்துங்கிறது தான் உண்மை. ஆக எல்லோரையும் பாதிப்பது இல்லை அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்போ யார் பாதிக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. லக்னம் ராசி பாதிக்கப்பட்டவங்க, ராசி அதிபதி பாதிக்கப்பட்டவங்க என்ன ஜனன காலத்தில் இந்த பாதிப்புகளுக்குள்ளான பலகீனமாக இருக்கக்கூடிய கிரகங்க அமைப்பில் பிறந்தவர்கள் மட்டுமே இந்த பாதிப்புக்குள்ளாவீங்க. பொதுவாகவே மிகப்பெரிய கோட்டீஸ்வரனையும் மிகப்பெரிய அரசியல்வாதிகளையும் இந்த காலகட்டங்கள் ஜென்மச்சனி காலகட்டங்கள் பாதிப்பதில்லைங்கிறது தான் உண்மை. ராசிக்குள்ளே இன்றைக்கி அப்பத்தனை பாவகிரகங்கள் உட்காந்துருக்கிறதுனால தயவு செய்து மீனராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்கணும். கடன் வாங்குறதே தவிர்க்கணும். ஆனால் கடன் வாங்குகிற சூழ்நிலை உண்டு பண்ணுமே. கடன் தொழில் கெட்டாதான் நீ கடன் வாங்குவீங்க, வருமானம் இல்லைங்கும்போது கடன் வாங்குவீங்கள்ல, சாப்பிட்றதுக்கே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ராசிக்காரனுக்கு கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதியும் பாதிக்கப்படும் போது தான் இந்த பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைன்னு வந்துட்டால் என்ன பண்ணுறது? பேஸ் பண்ண முடியல. யார் பேஸ் பண்ணுறா? ராசி அதிபதி வலுத்தவும் பேஸ் பண்ணுவான். 1, 5, 9 அந்த உண்டான கிரகங்கள் வலுத்து திசை நடத்துகிறவன் அதை பேஸ் பண்ணிக்கிட்டு சமாளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்பான். சில பேர் சமாளிக்கவே முடியாத ஜென்மச்சனி காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. மனுஷன் செத்து கூட போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கெல்லாம் ஏற்கனவே இருந்தவர்கள் இப்போ 2 வருஷமாக நடக்குது, இன்னும் 2 வருஷம் இருக்குங்கிறதா, 3 வருஷம் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆக இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்புன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு புது முயற்சியும், கடன் வாங்கி கடன் கொடுக்குற அமைப்பையும், புதிய நண்பர்களுடைய தொடர்பு, புது ஆளுங்களுடைய பேச்சு கேட்குறது, வேலைக்காக பணம் கட்டுறது, திருமணம் போன்ற விஷயங்களை தள்ளி வைப்பது நல்லது. வேலைக்காக பணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி வைக்கிறது நல்லது. பணத்தை யாரையும் நம்பி கொடுக்கறது நல்லது இல்லை. யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. நகை போன்ற விஷயங்கள் திருடு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். நகை இதெல்லாம் இருந்தீங்கன்னா கூட கொண்டு போய் பேங்க்கில் நீங்கள் இடமா வச்சா அது பேங்க்கில் சேஃப்டியாக வச்சுக்கிங்க. இந்த வருஷத்தினுடைய அமைப்பையே பொருளையும் பணத்தையும் கௌரவத்தையும் மரியாதையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆண்டுகள் இருக்கும். ஆஹா, இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு அது பொருந்தாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு 70-80% பேருக்கு இது பொருந்தும். மற்ற தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பொருந்தாது. இதே காலகட்டங்களில் கூட திருமணம் நடக்கிற வாய்ப்பெல்லாம் உண்டு. அது தசாபுத்தி அமைப்பில் தான். அதுதான் முழு ஜாதகம், அவரவர் ஜாதகம் அவரவருக்கு பேசுங்கிறது தான் உண்மை.
இதே காலகட்டங்களில் சனி ராசிக்குள்ளே நுழையும் போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட சனி பிறக்கும் போதே ஒரு நல்ல அமைப்பில் இருந்தவங்களுக்கு திருமணம் போன்ற விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சிடும். அதனால் நல்ல காரியமும் நடக்கக்கூடிய எங்கேயோ ஒரு ராசி மீன ராசியில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் இல்லை, அது நடக்கும். ஆக இந்த புத்தாண்டு ஒரு எச்சரிக்கையான ஆண்டாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.